நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,246 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாருங்கள், இன்றைக்கி மேலே போன மார்க்கெட் நம்ம சொன்ன இந்த லெவல் 23,030 அப்படிங்கிற ரேஞ்சு வந்து பார்த்திங்க மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே ரிவர்சல் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை தான் நான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. இதை வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லணுன்னா இந்த ரேஞ்ச், ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து இது இந்த ஜோனில் மார்க்கெட் எங்கே வேணாலும் ரிவர்சல் ஆகலாம். சரிங்களா, நம்ம சொன்னது 22,030 ரேஞ்சு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சில் தான் போய் திரும்பியிருக்கு. இதை வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜோனாக தான் சில பேர் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு 200 அப்படின்னு வந்துடுச்சுனாவே ஓஐ டேட்டா அந்த இடத்துலேருந்து பில்ட் ஆகும். சரிங்களா, இதை வந்து சில பேர்லாம் ஜோனாக மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ரேஞ்சு வந்தாலே ஏதாவது ஒரு பொசிஷன் வச்சுருந்தா என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்தாலே செல் பண்ணிவிடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு மேலே கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஜோன்னு சொல்லுவாங்க. ஒரு லைனாக போட்டோம் அப்படின்னா அது சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிறத சொல்லுவோம். அதையே ஒரு பாக்ஸாக போட்டோம் அப்படின்னா அதை ஜோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது அந்த ரேஞ்சில் தான் வந்து திரும்பியிருக்கு. ஏன்னா வந்து ஒரு 23,500 ரேஞ்சில் மார்க்கெட் இருக்கும்போது ஒரு 10 பாயிண்ட் வேரியேஷன் அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஓகே. தென் மார்க்கெட் வந்து அடுத்தது கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் மறுபடியும் சப்போர்ட்டாக இருக்கும். 22,780 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நான் நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இந்த லெவலை பட்டுட்டு கீழே திரும்பினுச்சு அப்படின்னா இந்த டேக்கு கீழே ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 22,786 அப்படிங்கிறது ப்ரீவியஸாக இருந்த ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா, அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. இதுதான் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபைனல் ரேஞ்சு, ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் இருக்கிறது. ஒன்ஸ் அந்த லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் வரும். அது 21,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் நேற்றுக்கே வீடியோவில் வந்து தம்ப்நெயில் போட்டிருப்பேன், மார்க்கெட் ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா 2,000 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு. அதுக்கான சினாரியோ கூட இப்போதைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று கூட நான் ஓஐ டேட்டா சொல்லியிருந்தேன். நிஃப்டியோட ஓஐ டேட்டா மேக்ஸிமம் வீக்லி எக்ஸ்பீரி அப்படிங்கிறதுனால 23,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து அந்த 23,000 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, தென் மேலே வந்துச்சு அப்படின்னா 23,240. இது ஏன் மேலே சார் கீழே தானே திரும்பியிருக்கு அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலே இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே இப்படி போய் இப்படி கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். சரிங்களா, எந்த ஆங்கிளில் வேணாலும் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். சரிங்களா, எல்லாத்துக்குமே வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுக்கணும். அந்த ரேஞ்சுக்கு போகும்போது இன்ட்ராடேவாக அதை நம்ம வந்து அந்த ஸ்விங்கை வந்து பயன்படுத்திக்கணும். 23,617 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதற்கு மேலே போகுதுன்னா 24,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து 22,800 அப்படிங்கிற சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துன்னா 22,640. ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்விங்குக்கே மார்க்கெட் வந்து மேலே போக முடியல. இந்த ரேஞ்சை வந்து ஆனால் பிரேக் பண்ணியிருக்கு, கொஞ்சம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து வருதுங்களா, இது வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கு. இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுது. இப்படியும் பார்க்கணும் நம்ம. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இப்படி பட்டு வந்துச்சுங்களா, ஏன்னா இது ஃபாலான ப்ராசஸ். கீழே வந்துட்டு இந்த ரேஞ்சை வந்து திருப்பி மார்க்கெட் வந்து இப்படி எடுக்கும். சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பொறுமையாக மேலே போனது அப்படின்னா
இப்படி போய் இந்த எல்லோ ஜோனை திருப்பி பிரேக் பண்ணணும். அப்போ தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் வரும். சரிங்களா? இது பேங்க் நிஃப்டி. இருந்தாலும் எது பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்த இந்த ஹை வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 49,800 அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வச்சுன்னா 50,600 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வச்சுன்னா 51,677 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து 48,933 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வச்சுன்னா 47,900 அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட். இந்த லெவலுக்கு கீழெலாம் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அதை வந்து கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? தென் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகுது. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து எக்ஸாக்டாக டச் பண்ணியிருக்கு. இந்த ஸ்விங் சப்போஸ் நம்ம லைனை வந்து இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் மேலே போகும். அது ஏன் மேலே போகும்னா இந்த விக் வரைக்கும் போயிட்டு இந்த பாடி வரைக்கும் போய் டச் பண்ணுறதுக்காக கூட போகும். இப்போ எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுங்களா? இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு 76,768. ஒன்ஸ் இந்த லெவலையே நாளைக்கு பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 77,319, அதற்கு மேலே போனால் 77,700. சரிங்களா? மார்க்கெட் கீழே வருது, நாளை தினம் வந்து சப்போர்ட் திருப்பி அகைன் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே வந்த லோ தான் அடுத்த சப்போர்ட். ப்ரீவியஸ் டே வந்த இந்த 75,400 அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 75,000 ஓவரால் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? தென் இந்த ரேஞ்சு வந்து இப்போதைக்கு நின்றுட்டு இருக்க ரேஞ்சு இந்த 76,037 அப்படிங்கிறது ஒரு சின்ன சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. வீக்லி அனலைசிங்கில் மார்க்கெட்டு என்ன மாதிரி க்ளோசிங் வச்சுருக்கு, தென் மார்க்கெட் வந்து எப்படிலாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத வீக்லி அனலைசிங்கில் தெளிவாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். சரிங்களா? அதே நேரத்தில் நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக கற்றுக்கணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களாவே ஓனாக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஒரு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுக்குறோம். இதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அந்த ரெஃபரல் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்லாம் எப்படி வேணாலும் ட்ரேட் ஆகும். ஒரு சில நேரங்களில் நம்ம சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டும் போகும். சரிங்களா? அதனால் என்னோடய வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதான்னு பாருங்கள். இதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வியூவை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோ வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோடய பர்சனல் அட்வைஸ். சரிங்களா? ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.